வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த இலையெல்லாம் ஒன்றா எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 3, பூண்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கடாயை சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு. நல்லா வதக்கிக்கங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இது கூட 2 பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு இப்போ தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அந்த மாதிரி தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த புதினா இலையெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி வதங்கினோடனே இப்படி கம்மியாயிரும் பாருங்க. இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்காங்க. இப்போ இதை தாளிச்சுக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கடுகு பொரியணும்.
பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கருவேப்பிலையும் கடுகு நல்லா இந்த அளவுக்கு வர்றப்ப இந்த சட்னியில் மாற்றிக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான புதினா சட்னி ரெடி. இது தோசை, இட்லி, பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இட்லியில் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இது இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா கெட்டு போகாமல் மதியம் வரையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.